அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்கோப்பின் காசா போர் நிறுத்த திட்டத்தில் இஸ்ரேல் கையொப்பமிட்டுள்ளதாகவும் ஹமாஸிடமிருந்து முறையான பதிலுக்காக காத்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகை வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த 60 நாள் போர் நிறுத்த திட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக உயிருடன் உள்ள 10 பணைய கைதிகளையும் மரணித்த 18 பணைய கைதிகளின் உடல்களையும் 2 கட்டங்களாக ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை இந்த முன்மொழிவு பூர்த்தி செய்யவில்லை எனவும் இதுகுறித்து ஹமாஸ் இயக்கம் சரியான நேரத்தில் பதிலளிக்கும் எனவும் அதன் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த போர் நிறுத்த திட்டம் குறித்து எந்த ஒரு கருத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. எனினும் விட்ஹாப்பின் திட்டத்தை தாம் ஏற்றுக்கொண்டதாக பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க, கட்டார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்துடன் கொண்டுவரப்பட்ட 2 மாத போர் நிறுத்தத்தை கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி முறித்துக் கொண்ட இஸ்ரேல் காசா மீது முழுமையான முற்றுகையை ஆரம்பித்திருந்தது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளதுடன் 70,000க்கும் அதிகமான குழந்தைகள் போஷாக்கு குறைபாட்டினால் உயிர் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது.